பாலா அதான் ஃபர்ஸ்ட் டைமாக பாடுறனால நல்லா இருந்துச்சு ஆக்டிங்கு. அவர் காமெடி அது ஒரு வேற ஜானர், ஆனால் ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது மூவி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணாலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஆனால் பாலா ஆக்டிங் தான் லீடு ரொம்ப இருந்ததுனால. அப்புறம் ஓல்டு கப்புள்ஸ் 2 பேர் இருப்பாங்க, காந்தி கண்ணமண்ணா, அவங்க ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்க, ஆனால் கதை நல்லா இருக்கு, நீங்கள் வந்து பார்த்தா தான் புரியும். நல்லா ஆனால் அது ஹீரோவில் மாசெல்லாம் காட்டல, காமனாக தான் காமிச்சிருக்காங்க, நல்லா தான் இருந்தது. ஆமாம், காமெடி ஹீரோலாம் சொல்ல முடியாது, ஆனால் எமோஷனல் இல்லை எமோஷனலாக நல்லா தான் இருந்தது. ஆமாம், 4.32 அந்த மாதிரி தான். சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ப்ரோ. ஆமாம், மியூசிக் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அழுற சீன் வந்தது ப்ரோ, லைட்டாக கண்ணு கலங்கிச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல கதை தான் ப்ரோ, நல்ல கதை. 4 கொடுக்கலாம், 4க்கு மேலேயே கொடுக்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. புரியல. லேக்லாம் இல்லை, எமோஷனலாக இருக்கு. நான் பாலா ஆக்டிங்காக வந்தேன், அதே மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது. காமெடியாகவும் இருந்தது, அதான் மிக்ஸ்டு எல்லாமே இருக்குது. நீங்க எல்லாத்துக்கும் நான் வரலாம். ஆமா, அந்த நம்ம அந்த கேஷ் அந்த இது மாற்றும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அதை அப்படியே காமிச்சாங்க. அந்த இது நல்லா இருந்ததுண்ணா. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்கலண்ணா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆமா, ஜெயிஸ்டார்ண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இதுக்கடுத்து அவர் ஹீரோ நினச்சா எல்லா படமும் நான் வருவேன். பாலா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டேரக்டரும் நல்லா, ஸ்டோரிலாம் நல்லா இருக்கு. இந்த படத்தில் எமோஷ்னல் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன் வந்து எமோஷ்னலாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாலா சார் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஜெயிஸ்டார். ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. ரேட்டிங் 10க்கு நான் 9 தருவேன். படம் வந்து பாலா சார் இன்னும் மேலும் மேலும் படம் பண்ணணும், இதான் எங்களோட ஆசை. நல்லா இருக்கு. பாலானா படம் நல்லதான், பாலானா படம், அதனாலதான் ஃபர்ஸ்டே வந்துட்டோம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து நல்லா ஒரு காமெடி கிங் அவரு. ஓகே, படம் நல்லா காமெடியா போகும் அப்படின்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம காமெடியா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஹார்ட் டச்சிங் மாதிரி எமோஷனலா போச்சு. அவர்கிட்ட இப்படி ஒரு எமோஷனலா மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நல்லா இருந்தது. கண்டிப்பா செம்மையா இருக்கு. இல்ல, படத்துக்காக வந்தோம். ஸ்டார்டிங்ல லவ் காமிக்கிறாங்க, தென் அதை எப்படி பண்ணணும் எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்டா கொஞ்சம் எமோஷனல் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்டா செம்மையா இருந்தது. ரெண்டுமே செம்மையா இருக்கு. ஹீரோயின் வேற லெவல். செம்மையா ஜெயிச்சிட்டார். கண்டிப்பா ஜெயிச்சிட்டாருங்க அவரு. அந்த பையன் ஹீரோ மெட்டீரியல் தாங்க, நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வந்து அந்த பையன் கூட நான் டிராவல் பண்ணிருக்கேன். கடவுளுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுள் ஒருத்தர் உண்மையா இருக்காருன்னா நான் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த பையன் கூட நான் டிராவல் பண்ற எனக்கு சான்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அந்த பையன் கூட நான் இருந்திருக்கேன். அப்புறம் இந்த பேசிக் அசிஸ்டன்ட்ல இருந்து வந்த பையன் அவன், அதுல இருந்து நான் பாத்துருக்கேன் வளர்ச்சி. அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் ஜெயிச்சேன்னா எல்லாருமே நம்ம ஜெயிச்சோமா நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஒருத்தர் வாங்கும்போது நம்ம எல்லாரும் தோனிக்கோ யாரா இருந்தாலும் சச்சினுக்கோ யாரா இருந்தாலும் நம்ம நிற்போம். ஏன்னா நம்மளா நினைச்சுப்போம். இப்ப நான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாலா ஜெயிச்சதுனால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ஹிட், கமர்ஷியல் ஹிட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது கதைக்காக மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போல.
மற்றபடி அது எல்லாமே லேகிங்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த டிராவல் ஆகுது படத்தில். அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் கரெக்டாக போறாரு சொதப்பில். தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஷெரீஃப். நான் அகைன் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் படம் நீ கூட நான் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன், போஸ்ட் ஓட்டுனீங்க சொன்னீங்க, அதுலேருந்து வந்தீங்க சொன்னீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் படம் வேற லெவல் பண்ணிட்டீங்க தலைவா. அடுத்த படம் நீங்கள் வேற லெவல் பண்ணணும். வாழ்த்துக்கள், சூப்பர் தலைவா. இன்னும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்களாம் நிறைய பேர் நீங்களாம் வரணும். ஸ்கிரிப்ட் தான் விஷயமே. நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களும் இன்ட்ரோ ஆகுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாலா அவர்களோட சேர்ந்து நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. எங்க அழுவணுமோ அங்க அழுகுறாங்க, எங்க வந்து லவ்வோ அந்த எல்லாருமே மெச்சூர்டா நடிச்சிருக்காங்க. இது எப்படி விரிவிக்கிறதுன்னு சொல்றது, படம் சூப்பருங்க, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நான் இந்த நெகட்டிவ் எல்லாம் சொல்ல மாட்டேன், நெகட்டிவ் கமெண்ட் தான் இங்க போயிட்டு இருக்கு. நம்ம ரோகிணி எதுக்குன்னா ஒரு அப்பு மாதிரி நம்ம கெத்து. படத்தோட விஷயம் வணிகமே இங்கே தான். ஏன்னா இங்கே நெகட்டிவ் ரிவ்யூ லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன். லியோ கூட வச்சு கூலி அந்த ஒருத்தன் பேசின்னு இருந்தான், லூசுத்தனமாக பேசினான். அதனால சம் விஷயம்லாம் வந்தது. இது அண்ணனுக்கும் பாதிச்சுது, எங்கள் அண்ணனுக்கு டிவிக்கு அண்ணனுக்கும் ஓப்பனாக சொல்கிறேன். டேய் படத்தை பாருங்க, அவ்வளோதான். அது கூட இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் உனக்கு, சரியா தம்பி? சரியா? நான் எஸ்டிஆர் ஃபேன், நான் இன்னும் திமுறா பேசுவோம், ஓகேவா? அடுத்தது வராரு ராஜன், வராரு எங்கள் அண்ணன் செய்கிறேன். நான் அவங்கள எஸ்டிஆர் 49 வராரு. நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்காக தான் வெற்றிமாறன் சாரை போய் பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆச்சு. வராரு எங்கள் அண்ணன் வராரு, உங்களெல்லாம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வடச்சனை 2. இது நான் முன்னாடியே பேசுகிறேன், ஓகேங்களா?